Hello viewers, welcome to Healthy Home Samayal. இந்த வீடியோவில் நம்ம கொழா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு பார்த்தலாம். 2 டம்ளர் பச்சரிசி மாவு, ஒரு முழு தேங்காய் துருவியது, கொழா புட்டு மேக்கர். இது குக்கரில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இப்போ நான் 2 டம்ளர் பச்சரிசி மாவு இதில் போட்டிருக்கேன். எந்த டம்ளரால் மாவு போட்டோனோ அதே டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றி கிண்டிக்கலாம். தண்ணியை நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இது மாவு நல்லா பொல பொலன்னு இருக்குது. அதே சமயத்தில் ஈரமாகவும் இருக்குது. மாவில் ஈரமாக இப்படி பிடிக்க வரணும் இந்த மாவு. இதுதான் இதோட பதம். இப்போ இதை பிடிச்சி ஒரு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு மாவு அரைச்சோன்னே மாவு பாருங்கள் எப்படி பூ மாதிரி பொல பொலன்னு வந்துட்டு ஈவனாக வந்துருக்குது. இப்போ இந்த கொழா புட்டு மேக்கரில் இந்த தட்டை போட்டுக்கலாம் முதல்ல. அப்புறம் தேங்காய் பூவை போட்டுக்கலாம். நல்லா பரவலாக போட்டுக்கணும். அது மேலே மாவு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ, அதோட இன்னும் கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் பூ, திரும்பவும் மாவு, மேலே ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பூ. இப்போ இதை மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்போ குக்கரில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்துடுத்து. இதில் குக்கர் மூடியை மூடிக்கலாம். வெயிட் போட வேணாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரீம் வெளில வருது. இப்போ இந்த கொழா புட்டு மேக்கரை இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இது 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த ஓட்டை வழியால் ஸ்ட்ரீம் வெளில வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த ஹோல் வழியால் ஸ்ட்ரீம் வந்துட்டு கொழா புட்டு வெந்துட்டு. ரெண்டு டம்ளர் மாவுக்கு நான் 1.5 டம்ளர் கொதி தண்ணி சேர்த்துருக்கேன். புட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. கொழா புட்டு மேக்கருக்கு பதிலாக இட்லி பானையில் மாவோட தேங்காய் கலந்து வேக வச்சுக்கலாம்.
கொழா புட்டு கடலைக்கறி சட்னி சாம்பார் சீனி தேங்காய் துவையெல்லாம் தொட்டுட்டா நல்லாயிருக்கும். வாசனையான சுவையான கொழா புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஹோம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.